ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சத்தியத்துவம் திருச்சபை சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவன் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கின்றார். இன்றைய நாளிலும் நாங்கள் 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த நாளும் கடைசி காலமும் கொடிய காலங்களும் என்ற தலைப்பினூடாக தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வாஞ்சிக்கின்றேன். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. புதிய மொழிபெயர்ப்பு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கடைசி நாட்களிலும் கொடிய நாட்கள் வரும் என்று அறிந்து கொள் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆக இந்த நாளில் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லும் பொழுது எல்லோருடைய சிந்தைகளும் இந்த யுத்தத்தின் பக்கம் தான் திரும்பும். ஆனால் கடவுள் அதை சொல்லவில்லை. தேவனுடைய சபையை சொல்லுகின்றார், கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும், தந்திரங்கள் வரும், சூழ்ச்சிகள் வரும் என்று சொல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக இதில் நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தியானித்தால்தான் நாங்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். பாருங்கள், மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார். ஒவ்வொரு காலத்துக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சொற்பதத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வது நலமாக இருக்கும். கடவுள் எங்களுக்கு தர ஆலோசனை, ஒருவனும் எங்களை வஞ்சிக்க கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கதறுகின்றான், சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சிக்கிறோம் என்று நான் பயந்திருக்கின்றேன். கொரிந்திய சபைக்கு எழுதுகின்றான். இன்றைக்கு சபையிலே இருக்கிற நாங்கள் எந்த நிலையில இருக்கின்றோம், எப்பேற்பட்ட சூழலில் இருக்கின்றோம், எந்த பாத்திரத்தில் இருக்கின்றோம். கீழே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது 9 சம்பவங்கள் இருக்கின்றது. இந்த 9 சம்பவங்களிலே அது என்னிடத்தில் இருக்கா அல்லது உங்களிடத்தில் இருக்கா? ஒவ்வொருவரும் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் கடைசி நாட்கள் இருக்கிறோம். அந்த நாட்கள் மிக கொடிய நாட்கள். தந்திரமான காரியங்கள் வரும், தந்திரமான சூழ்ச்சிகள் வரும். தந்திரமாக ஒவ்வொருவரும் தங்கள் விசுவாசத்தை மறுதலுக்கு இழுத்துக் கொண்டு போவதற்கு பல காரியங்கள் நடக்கும். ஆகவே நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இதற்காகத்தான் தேவ ஆவியானவர் எங்களுக்கு ஆலோசனை தருகின்றார். அந்த ஆலோசனையை நாங்கள் பெற்று வாழ வேண்டும். வாழ்வோமாக இருந்தால் தப்பித்துக் கொள்ள முடியும். அடுத்த 2ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்படியெனில் மனுஷர் தற்பிரியர். தற்பிரியர், பணப்பிரியர் என்றெல்லாம் வருகிறது. தற்பிரியர் என்றால் என்ன? தானும் தன் குடும்பமும் வாழ்ந்தால் போதும். தற்பிரியர், சுயநலம். அப்ப கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும். அப்ப அந்த காலத்துக்குள் நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவர் எச்சரிக்கின்றார், தற்பிரியரா இருக்கக்கூடாது, தற்பிரியரா இருக்க வேண்டாம் என்று தேவன் எச்சரிக்கின்றார். அப்ப கடவுளுக்கு பிரியமாக ஒவ்வொரு காரியங்களை வாசித்த சங்கீதத்தில் எப்படி வாசித்தோம், கருத்தோடு எதை செய்தாலும் கருத்தோடு இருக்க வேண்டும், கருத்தோடு துதிக்க வேண்டும், கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆகவே தற்பிரியராக இருக்கிற தற்பிரியர் வாழும் சூழலில் நாங்கள் இருக்கிறோம். நான் வாழ்ந்தால் மட்டும் போதும், மற்றவரை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அப்ப தற்பிரியர். அடுத்தது பணப்பிரியர் என்று பிரியர். பிரியர் என்ற சொற்பதம் 3-4 இடத்தில் வருகிறது. சுயமாக சுயத்தோடு இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் பலவிதமான உபமையினூடாக பலவிதமான காரியத்தின் ஊடாக சொல்லி தந்திருக்கின்றார். பணம் எல்லா தீமைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். ஆகவே அதில் நாங்கள் பணம் தேவைதான், ஆனால் அது பணம் எங்கே ஆகக்கூடாது, நாங்கள் பணத்தை ஆக வேண்டும். உலக தத்துவ ஞானிகள் மாற்றம் சொல்கிறார். இன்றைக்கு நாங்கள் பணத்துக்காக ஓடித்திருவோம். இவ்வளவு தூரத்தில் கடவுள் கடைசி நாட்கள் கொடிய காலம் என்றது இதுதான்.
இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள் சொல்கிறார்கள் விசுவாசிகள் என்று, ஆனால் விசுவாசிகளுக்குரிய குணாசியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தற்பிரியராக பணப்பிரியராக வாழ்கின்றோம். இப்படியான சம்பவங்கள் கடைசி நாட்களிலே கொடிய காலம். இந்த காலத்துக்குள்ளான் வாழ்கின்றோம். இந்த காலத்தில் வாழ்கிறவர்களை நாங்கள் தற்பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். ஆகைதான் ஆண்டவர் இயேசுக்கு ஆண்டவர் தேவவாக்கியர் சொன்னார், வார்த்தையை இந்திய பலகையிலே எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? இன்றைக்கு அனைவரும் சொல்லுவார்கள் தேவாவியர் அங்க போறவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஒரு நாளும் வெளிப்படுத்த போறதில்லை. உள்ளத்தில் இருக்கிறதான் தேவாவியர் நினைப்பூட்டுவார். என் உள்ளத்தில் இருக்க வார்த்தையைத்தான் தேவாவியர் நினைப்பூட்டுவார். வெளியில் இருந்து அங்க ஒன்றும் செய்ய போறதில்லை. ஆக வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கு தான் தேவாவியார் உதவி செய்வார். உள்ளத்தில் இருக்கதான் வாய் பேசும். ஆக என் உள்ளத்தில் தேவாவியார் இருக்கிறார். என் உள்ளத்தில் தேவ வார்த்தை தரப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த வார்த்தைகளோடு பேசும். தாங்கள் எபிரேய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிங்க. இந்த வசனத்தை பாருங்க. இந்த வசனத்தை பாருங்க. இந்த கோட்பாடு இதைத்தான் அவர் பின்பற்ற வேண்டும். வாசிங்கள். மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல. எங்கும் உண்மை உள்ளவன். மோசே வீட்டிலே எங்கும் உண்மையாய் இருந்தார். யாருக்கு யார் காட்டுகின்றார்? யாருக்கு? மோசையை முன்மாதிரியாக காட்டுகின்றார். இயேசுவுக்கு எவ்வளவு தூரத்தில் தேவாவியார் கற்றுத்தர. ஏன் கற்றுத்தர வேண்டும்? இதை நான் சொல்லுவேன், நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? தேவாவியார் எப்படி மோசே முன்னிறுத்தி இயேசுவை காட்டுகின்றார். வாசிகள் முடிங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினருக்கு உண்மை உள்ள ஆரை மாதிரியை காட்டுகின்றார். ஆரை மாதிரியை காட்டுகின்றார். மோசையை யாரை காட்டுகின்றார்? இயேசுவை காட்டுகின்றார். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அந்த கேள்வி எங்களுக்கு ஒழுங்குமா இருந்தால், இதுதான் தீர்க்கதரிசி அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நாங்கள் கட்டப்படுகின்றோம். ஏனென்றால் மோசே ஆண்டவர் உயர்த்தவில்லை. யூத மக்கள் மோசே வரி கொண்டிருக்கின்றார்கள். தன் கருத்தை திணிக்க வேண்டும், தன் கருத்தை ஆணித்தனமாக கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் முதல் அப்படி காட்டி பிற்பாடு கொண்டு வருவார் என்றால் அடுத்த வசனத்தில் சொல்கின்றார். எப்படி சொல்கின்றார்? வீட்டை பார்க்கிலும் அதிக கணத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவன் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். எப்படி பாத்தீங்க? இதுதான் தேவனுடைய உபதேசம். பிரசங்கிக்கு வேண்டிய குணாசியம் இதுதான். பிரசங்கிகள் உண்மையா தேவனுடைய கருத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அவர் நீங்கள் எதில பாகமா இருக்கிறீர்களோ அதை முன்காட்டி போட்டு பிற்பாடு அவருடைய கருத்தை கொண்டு வர ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் வழிமுறை. இதைத்தான் ஆண்டவன் செய்தார். அத்தேனா பட்டத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். சொல்லியிருந்தார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். ஒரு பலிபீடத்தை கண்டு அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். தாங்கள் எவ்வளவு தூரத்தில் நாங்கள் தியானிக்கும் பொழுது உண்மையில எங்களுக்கு புல்லரிக்கிற விதத்தில் தேவாவியார் கற்றுத் தருகின்றார். இந்த சாதாரணமாக நான் இயேசுவும் பார்க்க மோசையை பின்தொடர் முன்னுதாரண காட்டி இயேசுவை காட்ட நீங்க என்ன சொல்லியிருக்க, இதற்கு ஏதோ மந்த பண்றேன்னு சொல்லியிருக்க. ஆனால் தாங்கள் எப்படி தேவாவியார் அதுதான் ஒரு உபதேசிக்கு சரி கை கொள்ள வேண்டிய பொறுப்பு. தன் கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா இருந்தால் இவர்கள் எதிர பிடிபட்டிருக்கிறார்கள், மோசையில பிடிபட்டிருக்கிறார்கள். அதை உடைக்க வேண்டுமா இருந்தால் அந்த அவர்களோடு இணைந்து தன் கருத்தை முன்னுக்கு வைக்கணும். இது தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த அறிஞர் புறஜாதிகள் மத்தியில் வாழ்கின்றோம். அப்போ உங்கள் கருத்தை சொல்ல வேண்டுமாக இருந்தால் முதல் அவர்களை உயர்த்தி பிற்பாடு உங்கள் கருத்தை கொண்டு வர வேண்டும். இதுதான் வேதத்தை தியானிக்க வேண்டும், வேதத்தை உள்வாங்க வேண்டும்.
நான் 10-15 வருடத்துக்கு மேல எபிரேய புத்தகம் வாசித்திருக்கின்றேன். ஆனால் சென்ற கிழமை இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதுதான் இதை நான் கண்டுகொண்டேன். கிட்டத்தட்ட 11 மேல வாசித்திருக்கின்றேன். அதுக்கு பிற்பாடுதான் நேற்றைய நாள் இந்த போர்கிழமை தான் இந்த கருப்பொருளை நான் கண்டுகொண்டேன். கடவுள் வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க ஒவ்வொரு கருப்பொருளையும் எங்களுக்கு தருவார், வெளிப்பாடுகளை தருவார், உணர்ந்து கொள்ளும்படியாக சொல்லுவார். ஏன்? அவரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் எங்களுக்கு கற்றுத்தர தேவனாக இருக்கின்றார். ஆக அவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கின்றார். அவர் கடைசி நாட்களிலே கொடிய காலத்திலே வாழ்ந்த எங்களை ஒருவனும் வஞ்சிக்க கூடாது. ஏனென்றால் தேவ ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். நித்தமும் எங்களுக்கு போதித்துக் கொண்டே அவர் வருகின்றார். பணப்பிரியராக இருக்க வேண்டாம். தேவர்களுக்கு வேண்டிய அந்தந்த ஆதாரங்களை தர போதுமானவராக இருக்கின்றார். அடுத்த சொற்பொருள் வாசிங்க. விரும்பக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லூரை பயக்கிறவர்களாயும் பட்டியலை போடுற தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறோம். நல்லோரை பயப்பார். நல்லோர்கள் யார்? சீர்தூக்கி பார்ப்போம். நல்லவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகளால் சத்தியத்தை சொல்றவர்கள், சத்தியத்தில் வாழ்றவர்கள் எல்லாரும் பயப்பார்கள். சத்தியத்தை சொல்லி சத்தியத்தின் பாதையை வாழுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பயப்பார்கள். நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துரோகம் செய்வார்கள். தேவனுடைய பிள்ளைகள் துரோகம் செய்வார்கள். சபைக்கு தேவனுடைய பிள்ளைக்கு துரோகம் செய்தால் சபைக்கும் துரோகம் செய்கிறார்கள், துரோகம் செய்வார்கள். துணிகரம் உள்ளவர்கள் எதுவும் துணிஞ்சு செய்கிறார்கள். துணிகரம் உள்ளவர்கள் இருமாப்பு இருக்கும். இவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். இருமாப்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். இப்ப ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார் தானே, என்ன சொன்னார்? ஆதாமுக்கு தேவன் என்ன சொன்னார்? கனியை புசிக்க வேண்டாம் என்று. சாத்தான் என்ன சொன்னார்? ஆண்டவர் உங்களை ஏமாத்துகின்றார். சத்தியம் சத்தியம் என்று சொல்கிறார்கள், இவர் உங்களை ஏமாத்துவார்கள். நீங்கள் உலகத்தில் மற்றவர்கள் எப்படி வாழ்றாங்க, ஐஸ்வர்யம் வாழ்றாங்க என்று சொல்றார்கள். சொன்ன உடனே நாங்கள் இழுவிட்டு போகின்றோம். சர்ப்பம் அப்படியா இருக்கு. தந்திரம் தந்திரம் என்ற சொல் எங்கே முதல் வருகின்றோம்? தந்திரம் ஆதியாகம புத்தகத்தில் வருகிறது. தந்திரம் தந்திரம் அப்படியாக ஆதில தோங்கின தந்திரம் இன்று வரைக்கும் வந்து கொண்டுதான் இருக்கு. ஆண்டவருடைய வருகை வரையும் தந்திரம் இருக்கு, நடந்து கொண்டுதான் இருக்கு. தந்திரமாக ஒரு தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிப்பார்கள். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வாசிங்க. சுகபோக பிரியர். முதல் என்ன? முதல் பிரியர் என்ன பிரியர்? தற்பிரியர், பணப்பிரியர். இப்ப சுகபோக பிரியர், சுகமாக வாழ வேண்டும். சுகபோக பிரியர், விரிவான வாசல் வழியாக செல்ல வேண்டும். சுகபோக பிரியர். அடுத்த பிரியர் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தேவபக்தி வேஷத்தை தரித்து தேவனுடைய பலத்தை மறுதலிப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இது நீங்கள் வெளியாக்கள் சொல்லவில்லை, தேவனுடைய பிள்ளைகளைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகதான் என்னவோ லவோதிக்க சபையோடு இதை சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது 100க்கு 100 பொழுதுகளாக நாங்கள் பார்க்கின்றோம். லவோதிக்க சபை எடுத்து பாருங்கள், அதையும் இதையும் சேர்த்து பாருங்கள். இந்த சுபாவம் அவருடைய இருந்ததா இல்லையா பாருங்கள். இன்றைக்கு லவோதிக்க சபை போட்டுதான் இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக சபைகள் இருக்கிறது. இன்றைக்கு எங்களை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். ஏதோ ஒரு சபைக்கு போனால் சரி, இங்க சத்தியம் கடுமையாக இருந்தால் சத்தியத்தை கண்டித்து உணர்த்தினால் டக்கன் என்னோட சபைக்கு போவார்கள். ஆக ஏதோ சபைக்கு போனா பரலோகம் போகலாம் நினைப்போம். ஏதோ சபைக்கு போனா தேவன் அங்கீகரிப்பார்கள். அப்படி ஒரு நாளும் இல்லை.
தேவன் அதை அங்கீகரிக்க போவதில்லை. லவோதிக்கா சபை எடுத்து பாருங்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமீன் என்பவர் சொல்லுகிறதாவது. தேவாவியார் சொல்லுகிறார். இப்ப மற்ற சபைக்கு எழுதின வார்த்தைக்கு சொன்ன விதத்துக்கும் லவோதிக்கா சபை சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் இருக்கிறது? போன முறை ஏதோ சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. இங்க சொன்ன சொன்ன தெரியவில்லை. என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வாழ்த்துகள் ஒன்றும் இல்லை. மற்ற சபைக்கெல்லாம் அது சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்கே ஒன்றும் இல்லை. கொடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருக்கு எச்சரிப்பாக இருக்கட்டும். 15ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வெளிப்படுத்தல். நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிரையாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். உன் கிரியை ஆழ்ந்திருக்கின்றேன். என்ன என்ன தன்மை இருக்கு? நீங்க சொல்லுங்க. என்ன தன்மை இருக்கு? என்ன பார்த்து சொல்லு. பார்க்க போறாங்க. என்ன தன்மை இருக்கு? என்ன தன்மை? இதுல என்ன தன்மை இருக்கு? இந்த சபையில் லவோதிக்கா சபையில என்ன தன்மை இருக்குன்னு ஆண்டவர் சொல்றேன். ரெண்டும் இல்லாம அனலும் இல்லை குளிரும் இல்லை. நீ எப்படி இருக்க? அனலா இருக்கு. வாழ்த்துக்கள். அப்படித்தான் இருக்கோம். சரி, அனலா இருந்தா என்ன நடக்கும்? நீ அனலா இருக்க. நீ அனலா இருக்கிற. நான் அனல் இல்லை. நான் கபடு வஞ்சகம். உனக்கிட்ட வரும்போது என்ன நடக்கும்? உனக்கிட்ட நான் வரும்போது என்ன நடக்கும்? சொல்லு. நீ அனலப்பா. உனக்கிட்ட நான் வரும்போது என்ன நடக்கும்? நெருங்க பொசிச்சிடும். என் துப்புடம் போயிடும். இருள் ஒளிக்கிட்ட வந்து என்ன நடக்கும்? விலகிடும். ஆகையால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அனலாயிருக்க வேண்டும். அனலாயிருக்க வேண்டும். முகதட்சிணம் 2வது. கடவுளே எங்களுக்கு முன்னிற்க வேண்டும். இயேசுவே எங்களுக்கு முன்னிற்க வேண்டும். அனலாயிருந்த அடுத்த வசனம் வாசிங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் எல்லாம் இந்த நிலைதான் இன்றைக்கு அநேக சபைகள் இருக்கிறோம். தாங்கள் எந்த நிலையில இருக்கிறோம் தெரியாது. ஆனால் சோத்திரம் இருக்கு, துதிகள் இருக்கு, பாட்டுகள் இருக்கு, அல்லேலூயா கோஷம் இருக்கு. கடைசி காலம் கொடியால் அறியாமல் இருக்கிறார்கள். வாசிங்க. நான் ஐஸ்வர்யவான். நாங்கள் எல்லாம் பரலோகத்தில் சந்திப்போம். இவரும் போக மாட்டார், அவரும் போக மாட்டார். இவரும் போறதும் இல்லை, போறதும் விட போறதும் இல்லை. ஏண்டா துருவதேசம். இப்ப நீங்க எல்லாம் பெரிய உபதேசக்காரர்கள். நாங்க பெருசல்ல. முடிந்தாவே நாளுக்கு நாள் தேவ சமூகம் இருந்து தேவன் எங்களை புடமிட்டு அவருக்கு ஏற்ற விதமாக எங்களை சிக்கித்துக் கொண்டு வருகிறார். வாசிங்க. திரவிய எல்லா ஐஸ்வர்யம் எனக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. சம்பந்தம் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் சொல்லுகிறோம். நீ எனக்கு ஒரு குறைவும் இல்லை. நாங்கெல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடக்கும். சத்தியத்தின்படி நடக்கணும். சத்தியத்தின்படி நடப்பது மட்டுமல்ல, அந்த சத்தியத்தின் படி நடக்கிறது பற்றி பேசுவது மட்டுமல்ல, நடக்க வேண்டும், கிரியிலே கொண்டு வர வேண்டும். நான் நீ ஐஸ்வர்யவானாகும் படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். நெருப்பிலே புடமிட வேண்டும், சிக்ஷிக்க வேண்டும் என்களை தேவன் நித்தமும் அவனுடைய வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை? சம்மட்டி. அதாவது அக்கினியை போல, சம்மட்டியும் அக்கினியை போல அவருடைய வார்த்தை எங்களை சுட்டரிக்க வேண்டும், துர்க்குணங்களை சுட்டரிக்க வேண்டும், சுய நலத்தை சுட்டரிக்க வேண்டும்,
கபடத்தை சுத்தரிக்க வேண்டும், புறம்புதலை சுத்தரிக்க வேண்டும். அப்ப பாருங்கள், ஒருவன் இந்த குணாசியத்தோடு ஒரு சகோதரோட பழகுவான பேசுவான இருந்தால் நிச்சயமாக அவனை தேவன் தான் கேட்பார். வாசிங்க. நீ பார்வையடையும் படிக்கு கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆலோசனை கலிங்கம் போடவும் ஆலோசனை தேவன் சொல்கின்றார். என் கண்கள் பார்வையடைய வேண்டும். என் கண்கள் பார்வை அடைந்தால் தான் தேவனுடைய வசனத்தை நாங்கள் வாசிக்க முடியும். தேவனுடைய சமூகத்திலே இருந்து நாங்கள் தேவன் சுத்த இதயத்தோடு தேவ சமூகத்தில் இருந்து இருக்கும் பொழுது தேவனோடு உறவாடுறோம். தேவனோடு உறவாடும் போது தேவனுடைய வார்த்தையை விரிக்கும் போது தேவன் அவருடைய வார்த்தையை எங்களை வெளிப்படுத்தி தருவார். அப்படி இல்லாமல் இதயத்துக்குள்ளே உலகத்தை வைத்துக் கொண்டு வேதத்தை திறந்தால் வேதம் எப்படி இருக்குமாங்க? எப்படி இருக்குமா நினைக்கிறீங்க? வெள்ளை பேப்பர்ல கருத்தெழுத்து, இதைத்தான் பார்ப்பீங்க. வெள்ளை பேப்பர்ல கருத்தெழுத்து. இதயத்திலே உலகத்தை வைத்துக் கொண்டு வேதத்தை துறப்பமா இருந்தால் வெள்ளை பேப்பர்ல கருத்தெழுத்து தான் தெரிய முடியும், வேற ஒன்றும் தெரியாது. தேவன் வெளிப்பட மாட்டார். அடுத்த வருஷத்தை வாசிக்க. நான் நேசிக்கிற எவர்களோ நீங்களா இருக்க வேண்டும், நானா இருக்க வேண்டும். அவர் நேசிக்க வேண்டும். நேசிக்கிறபடியா சும்மா இருக்க மாட்டார், தடவ மாட்டார். இது உலகத்துக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். உலக பாசத்துக்கும் தேவனுடைய பாசத்துக்கும் உள்ள வித்தியாசம். உலக பாசம் என்ன செய்யும்? என்னது? தடவும். என்ன பரவாயில்லை, அது பரவாயில்லை, தடவும். ஆனால் அது கடவுளுடைய நேசம் வேறு வித்தியாசம். ஆகதான் உலக மக்களுடைய பாசம் வேறு, தேவனுடைய பிள்ளைகளுடைய பாசம் வேறு. வாசிங்க. மனம் திரும்பு, ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆகதான் வேதத்தில் பார்க்கின்றோம், அது உறுதியான தீர்க்கதரிசன வசனங்கள் நமக்குண்டு. பொழுது விழிந்து விடிவெள்ளி உதிக்கும் அளவும் இருள் ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போல தேவனுடைய வசனத்தை முடிங்க 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 கல்யாணம் அடிக்க போறீங்க. கவனித்து பாருங்கள். எங்க இருக்கு சொல்லுங்க, எடுக்கணும் சொல்லுங்க, அதையாவது சொல்லுங்க. டினோங்க எதுல இருக்கு? வேதில இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிக்கிறேன், வேதில இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எங்க எந்த அதிகாரம்? ஏன் பேர் புத்தகத்தில் ஆக பாருங்க, ஒவ்வொரு துறை ஏன் இதெல்லாம் கேட்கிறேன். மற்றதை போல இருக்கக்கூடாது. மற்ற விசுவாசிகள் போல, மற்ற சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் அது எங்களுக்கு பொறுப்பல்ல. எங்கள்கிட்ட தந்த ஒவ்வொரு வேலையும் தேவ வசனத்தின் அடிப்படையில, தேவ வசனத்தில் உறுதியாக கட்ட தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லது நிச்சயமாக தேவன் எனக்கு அடிப்பார். கொடுத்தவரிடத்தில் என்ன நடக்கும்? அதிகமாக கேட்கப்படும், அடியும் நடக்கும். அப்ப இப்படியான கடவுள் தந்துட்டு ஆகையால் அவரிக்க சபையிலே ஒளியில நின்று கடவுள் என்ன செய்கின்றார்? கதவை தட்டுகின்றார். உள்ளே பிரவேசிக்க முடியாது. ஏன் பிரவேசிக்க முடியாது? உள்ளுக்குள் உலகம். அவர் எப்படி செய்கிறாரோ அதே போல நாங்களும் செய்ய வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ கோட்பாடு. அவர்கள் எப்படி செய்தார்களோ அவர்கள் இப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள், அதிலும் பார்க்க நாங்கள் ஒரு மடங்கு மேல செய்ய வேண்டும். அது அல்ல கிறிஸ்தவம். கடவுள் எதை சொன்னார்? இது மனு கஷ்டம், கடினம், ஆனாலும் செய்ய கடவுள் எதிர்பார்க்கின்றார். அந்த கடினமான பாதையில்தான் தேவனுக்கு அழைத்து செல்கின்றார். அப்ப அழைத்து செல்லும் பொழுது நிச்சயமா பிற்பாடு கடவுள் நம்மை உயர்த்துவார். கடவுள் அந்த பக்குவத்தினால கடைசி நாட்களிலே கொடிய காலம் இருக்கிற கொடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த பக்கத்தால் திரும்பினாலும் எங்கள் ஆத்மாவை வஞ்சிக்கிறது, பலவிதமான சூழ்ச்சிகளும் பலவிதமான கவர்ச்சிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தப்பித்து பிழைத்துக் கொள்ள வேண்டும்.
இப்போ தீமைத்த புஸ்தகத்துக்கு போவோம். 5ஆம் வசனத்தை வாசிங்க. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. 8ஆம் வசனத்தை வாசிங்க. யன்னையும் யம்ரேயும் மோசேக்கு என்ன பேர்? யம்ரேயும். இவர்கள் யார்? எல்லாரும் படிச்சு வந்தாங்க. மோசே தக்கம் பண்ணி இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு பாருங்க. அரண்மனை உண்டாக்கல. மந்திரவாதி. மந்திரவாதிகள். ஆனால் இவர்களுடைய பேர் வேதத்துல இல்ல. பழைய ஏற்பாடுல இருக்கா? இல்ல. ஏன் வேதத்தை காட்ட என்றால் படித்துக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் எழுதவில்லை என்ற பேர். ஆனால் எப்படி மோசைக்கு தெரிய வந்தது? இப்ப அதோட ஒரு கல்வி பழைய ஏற்பாடும் இல்ல. மோசைக்கு எப்படி தெரிய வந்தது? எகிப்துல இருந்தால் ஆளுநபடியா பேரெல்லாம் தெரியும். தேவ ஆவியான உத்தாசை எங்களுக்கு தேவை. தேவ ஆவியானவர் எங்களுக்குள் இருப்பாரா என்றால் நிச்சயமாக சில காரியங்களை வெளிப்படுத்தி தருவார். தேவ ஆவியானவர் மோசைக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருப்பார். அவன் அந்த ஆகமம் படித்திருந்தாலும் இந்த பெயர்கள் எல்லாம் தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறோம் என்று தெரியவில்லை. நிச்சயமாக தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தியிருப்பார். மோசைக்கு எதிர்த்துன்றது போல ஏன் அவர் உங்களை கொண்டு வந்தார்? சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவரும். அந்த நீதியிலே கடவுள்களில் ஒரு ஆலோசனை சொல்றார். சத்திய வசனத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். சத்திய வசனத்துக்கு எதிர்த்து நின்றால் நீங்க அழிந்து போவீர்கள். இந்த கல்லு வசனம் முடியுங்க. இந்த கல்லு எவன் மேல்? இந்த கல் மேல் மோதவன் நொறுங்கி போவான். இந்த கல் யார் மேல் விழுமோ நசுங்கி போகும். அப்ப கடவுள் ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ற போது இவைகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப வாசிங்க. யன்னையும் யம்ரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். இது ரெண்டு காரியத்தை எங்க தேவாவியர் என்று சொல்லி தருகிறார். ஒன்று, பரீட்சைக்கு நில்லாதவர்கள், சோதனைக்கு உட்படாதவர்கள். இன்றைக்கு நானோ நீங்களோ சோதனைக்கு உட்பட இல்லாவிட்டால் நிச்சயமா நிற்க முடியாது. சோதனைக்கு உட்பட வேண்டும். அடுத்தது விசுவாச முடியுமா? விசுவாசத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள், துர்க்குணம் உள்ளவர்கள், இவர்கள் நிற்க மாட்டார்கள். இந்த ரெண்டு பேரை கொண்டு வந்து காட்டி போட்டு புதிய ஏற்பாட்டிலே ரெண்டு பேரை இன்னும் 2 பேரை கொண்டு வந்து தருகின்றார். அதையும் பாருங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதிலே 2 பேரை காட்டுறார். ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகிலு எர்மோகனை முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். இதிலேயும் 2 பேரை கொண்டு காட்டுறார். என்னை விட்டு விலகினார்கள். தீமோத்தேயுவை விட்டு அப்போஸ்தலனாகிய பவுலை விட்டு விலகினார்கள். 2 பேரை காட்டுறார்கள். இன்னும் ஒரு இடத்துல காட்டுற 2 பேரை 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 17-18 வாசம். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும். அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். அப்படி இருந்தால் இவருடைய வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தையா இருக்கும்? அப்படியானால் இவருடைய வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தையா இருக்கும்? எது கடவுள்? துர்க்குணம், துர்வார்த்தை, பரிசுத்தம் பெறவா? ஒரு சிந்தைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் பெறவும்
எனக்கு இப்போ ஒரு தொற்று நோய் இருந்தால் இப்போ என்ன நடக்கும்? முழு உங்களுக்கு எல்லாம் பரவும். ஆரோக்கியம் இல்லை பரவும் இல்லை. அதே மாதிரி அவர்கள் ஒவ்வொரு சொற்பதங்களை எடுக்கிற போது அதில் இருக்கிற சார் அம்சங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வாசிங்க. அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் விசுவாசிகள் கொண்டு காட்டுறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எச்சரிப்பாக இருக்கும்படி எச்சரிப்பாக இருக்கும்படி ராஜபவான் விளங்கினீங்களோ ஓமன் சொல்றீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்கள் உதட்டிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்பேற்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும்? விசுவாச வார்த்தையா இருக்க வேண்டும். பேசுகிற வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் விசுவாச வார்த்தை பேசினா மற்றொரு பக்தி வித்தி உண்டாகத்தக்கதாக பேச வேண்டும். அடுத்தபடியான ஒரு சம்பவம் எப்படி இருக்கும்? நான் என் உதட்டிலிருந்து பிறக்கிற வார்த்தையினால் பிதா மகிழ்ப்பட வேண்டும். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் இந்த கருப்பொருளை எடுத்துக்கொள்வோமா இருந்தால் என் உதட்டிலிருந்து பிறக்கிற வார்த்தையினாலே பிதாவாளர் மகிழ்ப்பட வேண்டும். பிதாவாளர் மகிழ்ப்படும் பொழுது நான் எதை கேட்டாலும் தேவன் அதை செய்வார். ஏற்றுக்கொள்கிறார். பிதாவாளர் மகிழ்ப்படுவார் என்றால் நான் கேட்கிற என் ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பார். எலியா பழைய தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களும் உங்களை போல பாடுள்ள மனிதர்களால் தேவனுடைய சத்தத்தை செவிசாய்த்தார்கள். விதவை விட்ட போகின்றார். அப்ப தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அங்கே காரியங்கள் நடக்கின்றது. அப்ப ஒவ்வொரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். வாசிங்க. அடுத்த வருஷம் 18 வாசிங்களா? சத்தியத்தை விட்டு விலகி உடனடியாக அவருக்கு நடக்கிறார். சத்தியத்தை விட்டு விலகி உண்மையில திரைப்படம் போல கடவுளங்களை காண்பிக்கின்றார். அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொள்கின்றோம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், கிறிஸ்துவுக்கும் அவர்கள் சம்பந்தமே இல்லை. ஏன்? ஒன்று சம்பவம் நடந்த உடனடியாக விசுவாசத்தை விட விசுவாசம் நாங்கள் ஒவ்வொரு சபைத்தானே போகணும், நச்சமைத்தானே போகணும். சபையை மாற்றலாம், சத்தியத்தை மாற்ற முடியாது. சத்தியம் இது அந்த வார்த்தைகளில் நியாயம் தீர்க்க போகின்றது. ஆகிய ஒவ்வொரு தேவனுடைய கடினம்தான், வேதனை தான், உருவ குத்துந்தான். ஆனால் நிச்சயமாக தேவனைகளை அரவணைத்து வழிநடத்துவார். பாருங்கள், எரோமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் தலைவிழான தெரிந்த வார்த்தை தான். எல்லாரும் அடிக்கடி சொல்வீர்கள். என்ன வார்த்தை? அடிக்கடி சொல்வீங்க. கர்த்தருடைய வேலையை செய்கிறவன் சபிக்கப்படும். இது எல்லாரும் தலைவீரணமா தெரியும். ஆனால் அடுத்த வசனத்தில் இந்த தேவன் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய வேலை அசதியா செய்கிறவன். அசதியா செய்கிறவன் யார்? அசதி என்றால் எப்படி? அசதியின் குணாசியத்தை விரிவாக்குகிறார் 11ஆம் வசனத்தில். காரணம் எப்படி? சுகமாய் வாழ்ந்தது. கடவுள் காட்டினார் ஒரு பாத்திரம், 3-4 பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது திராட்சை ரசம் ஊற்ற வேண்டும். ஊற்றி வடிந்து மண்டியை கீழே விட்டு அடுத்த பாத்திரத்தில் ஊற்ற வேண்டும். அது முடிய அடுத்த பாத்திரத்தில் ஊற்ற வேண்டும். அது முடிய அடுத்த பாத்திரத்தில் ஒரு அப்பம் தரமான திராட்சை ரசம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஏனோ தானோ மேலிருந்த மாதிரி செய்யக்கூடாது. அதுதான் இத்தனை அந்த விளக்கத்தை தருகிற வாசிங்க. ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு மாற்றப்படாமலும் இது அசதி. அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை. ஆதலால் அதன் ருசி அது நிலைத்திருந்தது. அதன் வாசனை வேறுபடவில்லை. இந்த உதாரணத்தை காட்டுகின்றார். அசதி என்றால் பழைய திராட்சை ரசம் தான் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ருசி உள்ளதா. அந்த வித்தியாசம் செய்யலை. அதுதான் அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். நான் எப்படி விளக்கத்தை தருகிறேன்? ஏன் இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் எனக்குள்ள சிந்தித்தேன். ஏன் கடவுள் கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி போட்டு ஏன் இந்த விளக்கத்தை தேவனுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டியது காரணம் என்ன? சிந்திங்கள ஒரே நிலையில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன் அது திராட்சை ரசத்தை கொண்டார்?
அவர்களுக்கு தான் பிரியம். எனக்கு எது பிரியமோ அது அதைத்தான் கொஞ்சம் கொண்டு கேட்பார். அதான் முதல் எனக்கு எது பிரியமோ அதெல்லாம் தேவன் கை வைப்பார். ஆகிய எது எனக்கு உகந்ததோ அதில் தேவன் கைப்பார். அப்போ அது பிரியமானதை கொண்டு வந்து காட்டினால்தான் அவர்கள் அதை உணர்வார்கள். ஓய்வு நாளிலே நீ செய்வது தவறு நியாயம் இல்லை என்று வாதாடினார்கள். அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஓய்வு நாளிலே ஒரு திறவிலே ஆடோ கழுதை விழுந்தால் தூக்க மாட்டீர்களா? ஏன் அப்படி கேட்க வேண்டும்? வருமானம் எப்படி கை வைக்கிறார்? இதெல்லாம் கடவுள் ஏன் சொல்லித்தாரா என்றால், கடவுள் எப்படி வார்த்தையை கொடுத்தாரோ, எப்படி அவர்கள் விளங்கப்படுத்தினாரோ, அதே போல நாமும் விளங்கப்படுத்த வேண்டும். அதே போல நாமும் விளங்கப்படுத்த வேண்டும். இந்த உலகத்துக்கு எப்படி நாங்கள் சத்தியத்தை கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்க வேண்டும். உப்பு சாரமற்று போனால் இதனால் சாரமாக்க முடியாது. ஆனால் சாரம் இழந்துட்டு உப்புன்ற நில என்ன மாதிரி முகமா இருக்கும்? உப்பு சாரமா இருக்கிற போது என்ன முகமா இருக்கும்? வெள்ளையா இருக்கும். சாரம் இழந்த அப்புறம் வெள்ளையா இருக்கும். அதே போல கிறிஸ்தவம், அதே போல இந்த கிறிஸ்தவம் இந்த சூழ்நிலை இருக்கிறார். சாரம் இல்ல, நிறம் இருக்கு கிறிஸ்தவம். வெள்ளதான், ஆனால் சாரம் இல்லை. எவ்வளவு தூரம் கடவுள்களை காண்பிக்கின்றனர் ஒவ்வொரு சம்பவத்தை. இதே தர வேண்டும், நீங்கள் நாங்களும் சீர்பட வேண்டும் என்பதற்காக சத்தியத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சத்திய வசனம் இல்லாவிட்டால் நாங்கள் விழுந்து போவோம், தொலைந்து போவோம். இந்த சத்திய வசனம் தான் எங்களை துப்புரவு செய்கிறது. எப்படி சொல்ல முடியும்? வசனம் தான், இந்த சத்திய வசனம் தான் எங்களை துப்புரவு செய்கிறது. எப்படி சொல்லுங்க? சரி, நீங்க சொன்ன சரி, வசனம் சரி சொல்லுங்க. ஆனா அப்படியே சொல்ல வேண்டாம், வாழை பிடிச்சு கொண்டு நிற்க வேண்டாம். முழு வசனம் அப்படிங்க. நான் சொன்ன சரி, நான் சொன்ன வசனத்தினாலே இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். எத்தனையாம் அதிகாரம் என்ன, எத்தனையா என்ன சம்பவம் சொல்லுங்கள். எத்தனை என்ன புத்தகம், என்ன சுவிசேஷம்? யோவான். சரி, வாழ்த்துக்கள். ஏன் இப்படி எல்லாம் கேட்கிறேன்னா, அது எங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். உள்ளத்தில் இருந்தால்தான் ஆபத்திலேயே தேவன் எங்களுக்கு கை கொடுப்பார். அப்ப தேவன், நான் போன முறை சொல்றேன், தேவன் ஒருவனை நேசித்தால் என்ன செய்வார்? இல்ல, அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடியால் இப்ப முடியுங்க வசனத்தை. நான் அவனை கடைசியில தான் இடையில உள்ளதை விட்டுட்டீங்க. கடைசி சொல்லத்தான் சொன்னீங்க, நடுவில் உள்ளதை விட்டுட்டீங்கள். ஆபத்து காலத்தில் சரி வந்து ஆபத்து காலத்தில் அவனோட கூட இருந்து அவனை நான் விடுவிப்பேன். பின்பு அவனை நான் உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பேன். யார்? வாஞ்சியா இருக்கிறவன். வாஞ்சியா இருக்கிறவன். நீங்களும் நானும் தேவனிடத்தில் வாஞ்சியா இருப்போமாக இருந்தால் தேவனை விடுவிப்பார். விடுவிக்கிறார் மட்டுமல்ல, ஆபத்திலே கூட இருப்பார். ஆபத்திலே கூட இருக்கிறது மட்டுமல்ல, அவர் எங்களை விடுவித்து எங்களை உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பார். காரணம் கடவுளுடைய வார்த்தையும் தான். அவர் கடவுளோடு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அசைய மாட்டார்கள். அவர் இந்த இடத்துல இருந்தாலும் அசைக்கப்படாத உறுதியாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை தேவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். இப்ப தீமோத்தேயு புத்தக வாசியங்கள் நடந்தது 9ஆம் வசனம். தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். ஆகையால் இவர்கள் அதிகமாக பலப்படுவதில்லை. யார்?
யார் அதிகமாக பலப்படுவதில்லை. அவர்கள் அந்த 2 பேரை போட்டுவோம்னா சுபாவ குணமுள்ள ஆட்கள் வாழ்த்துக்கள். அறகுற விசுவாசிகள், அறகுறையாக இருப்பவர்கள், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பவர்கள் பலப்படவே மாட்டார்கள். ஏனவர்களுக்கு எப்போ கேட்டாலும் எரும மாடு மாதிரி உணர்வே இல்லாத ஒரு அதாவது குஷ்டரோகம் மாதிரி. அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவருடைய மதிகேடும் வெளிப்படும். அவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவருடைய எங்களுடைய மதிகேடும் வெளிப்படும். எப்போ வெளிப்படும்? எப்போது வெளிப்படும்? எப்போது வெளிப்படும்? ஆண்டவர் ரொம்ப அதுக்கு முதல்ல எங்களுக்கு வெளிப்படும். ஆண்டவர் முதல் என்ன செய்கிறார்? சபை என்ன செய்கிறார்? எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்போதையும் மதிகேடு மதி மயங்கினவன் யார், மதி உள்ளவன் யார் என்று தெரியும். ஆயத்தமாக இருந்தவர் எல்லோரும் மீதியான கைவிடுவார், 30 காலத்துக்கு இருப்பார். அதான் 24ஆம் அதிகாரம் உங்களுக்கு தாராளமாக சொல்லித் தருவார். அப்ப அதுக்கு முந்தி நாங்கள் தேவனோடு போக வேண்டுமா? இப்ப சொல்லும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும். நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் வீண் போற வார்த்தை அல்ல. வாசி நீயோ அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், தேவ ஆவியானவர் பார்த்துக்கள் சொல்றாரு. நீயோ ஒவ்வொருத்தரும் எங்கள் முன்னால ஆண்டவர் நிற்கிறார். ஆண்டவர் வந்து எங்கள் ஒவ்வொருவரை பார்த்து நீயோ என் போதகத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன போதகத்தையும் என் போதகத்தையும் பாருங்க, போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் நன்றாய் அறிந்திருக்கின்றாய். எத்தனை காரியத்தை தீமைக்கு நன்றாய் அறிந்திருக்கின்றான்? எத்தனை காரியம்? போதகத்தை, நடத்தை, நோக்கத்தை, விசுவாசத்தை, சாந்தத்தை, அன்பை, பொறுமை, 7 காரியத்தை தீமைக்கு அறிந்திருக்கின்றான். கூட இருந்து அறிந்திருக்கின்றான். அறிந்திருந்தபடியால் தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இதயத்துக்கு ஏற்ற மகனாக தீமைக்கு இருந்தார். ஆகவே 3 காரியத்தை சொல்லுகிறார், 3 இடத்தை சொல்லுகிறார். முதலாவது இடம் எந்த இடம்? அங்க என்ன நடந்தது? அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரம் 45 வாசிங்க. கொஞ்சம் இருமல், கொஞ்சம் சாய்ச்சி கட்டுங்கள். வாசிங்கம். என் கைக்கு உங்களை கைக்கு தப்புவிக்க போகிறது யார்? இந்த சொற்பதத்தை நாங்க எங்கேயோ கேட்ட ஞாபகம் இருக்கு, படிச்ச ஞாபகம் இருக்கு, பைபிள்ல படிச்ச ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? எல்லா தேவர்களும் அங்கு எங்கள் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்பிக்க போற தேவன் யாரா? வேட்டின்மை. நாங்கள் ஏன் இது எல்லாவற்றையும் கேட்கிறேன்? ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சம்பவங்களும் உங்கள் உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும். ஆகவே அதற்குத்தான் தேவன் எங்களை வைத்திருக்கின்றார். அப்ப ஒவ்வொரு வசனத்திலே நான் உட்கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு வசனத்துக்கு செவிசாய்க்கும் பொழுது அதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இவருடைய வேட்டின்மையான பேச்சு, என் கைக்கு தப்பிக்க தேவன் யார்? ராஜாதி ராஜா இருக்கின்றார், இவரையும் படைத்த தேவன் ஒருவர் இருக்கின்றார். அதை மறந்து மனித வேட்டின்மையாக பேசுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் நாங்கள் அப்படித்தான் பேசுகின்றோம், அப்படித்தான் செயல்படுகின்றோம். கடவுள் தந்த ஜீவன், கடவுள் தந்த சுவாசம், கடவுள் தந்த பலன் எங்களுக்கு இருக்கு தந்த பலன். ஆனால் அதை வைத்துக் கொண்டு கடவுள் யார் என்ற விதத்திலே எங்கள் வாழ்க்கை முறை இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கடவுள்
எல்லாவற்றையும் பார்க்கின்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஷத்ராக், மேஷாக், மூன்று வாலிபரும் எப்படி ராஜாவுக்கு சவால் விடுறார்கள். அந்த சொற்பதத்தை இதுல பார்க்கணும். எப்படி சவால் விடுறார்கள் நாங்கள் வாசிங்க. ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் மூன்று தேவ பிள்ளைகளும், மூன்று கடவுளுக்கு சத்தத்துக்கு செவிசாய்த்த பிள்ளைகள், மூன்று பிள்ளைகள் கீழ்ப்படிந்த பிள்ளைகள், மூன்று கடவுளுக்கு சத்தத்துக்கு செவிசாய்த்த பிள்ளைகள், மூன்று பிள்ளைகள் கீழ்ப்படிந்த பிள்ளைகள், மூன்று பிள்ளைகளும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகள். சொல்லும் வார்த்தையை பாருங்கள். அந்த துணிவு எனக்கும் இருக்க வேண்டும், உங்களுக்கும் இருக்க வேண்டும். வாசிங்கள். ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே பேர் சொல்லி அழைக்கின்றான். முதல் கௌரவம் கொடுக்கவில்லை, நாங்களா இருக்க வேண்டும். கௌரவ ராஜா அவர்களே, கௌரவ ராஜா நேபுகாத்நேச்சர் அவர்களே என்று சொல்பதத்தை பிரயோகிப்போம். ஆனால் அந்த மூன்று வாலிபரும் ராஜாவாக நேபுகாத்நேச்சரை பேர் சொல்லி அழைக்கின்றார்கள். ஒன்று, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. உதாசீனம். இது உமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இருக்கும் இந்த இடத்துல? சாதாரண ஒரு பதவியிலே இருக்க ஒரு மனிதனுக்கு முன்னால், ஒரு அதிகாரிக்கு முன்னால் இப்படி சொன்னால் என்ன நடக்கும்? நான் சற்று சிந்தித்து பார்த்தேன். இலங்கையிலே ஒரு போலீஸ் அதிகாரிக்கு முன்னால் இப்படி சொன்னா என்ன நடந்திருக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடந்திருக்கு செய்வார்? அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு துணிவு, சகல அதிகாரம் அவரிடம் இருக்கு. ராஜா கிட்ட கையில அந்த நாட்டின் அதிகாரம் இருக்கு. இவர்களை விடுவிக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், எதுவும் செய்ய முடியும். உமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவருடைய விசுவாசத்தை பார்க்கின்றோம். இவர்கள் யாரை தொழுது கொள்வார்கள் என்பதை பார்க்கின்றோம். எப்படி தேவனோடு உறவாடுறார் என்பதை பார்க்கின்றோம். எப்படி இவர் தேவனோடு இசைந்திருக்கிறார்கள் என்பதை காணக்கூடிய அந்த துணிவை கொடுப்பது யார்? தேவ ஆவியானவர். வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் சொன்ன என் கைக்கு தப்புவிக்க தேவன் யார் என்று கேட்டார். தேவனால் முடியாது, ஆனால் உமது கைக்கு தப்புவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். பதில் கொடுக்கின்றார்கள். கொடுத்து போட்டு பிற்பாடுவார்கள். அவருடைய வசனம் இந்த அவிசுவாசத்தில் சொல்லவில்லை, வைராக்கியத்தோடு சொல்கிறார்கள். அடுத்த வாசிங்க. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. விடுவிக்க விட்டால், கடவுள் விடுவிக்க விட்டாலும் கர்த்தரின் சித்தம் எங்களை இந்த அக்கினியோடு எங்களை பரலோகத்தை எடுத்துக்கொள்ள அவர்கள் சித்தமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளட்டும். மனரம்யத்தோடு ஏற்றுக்கொள்வோம். கழுத்தில் கத்தி வந்து விட்டது. கத்தியிலிருந்து தப்ப இயலாது. ஆனால் இப்படித்தான் நான் தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டுமாக இருந்தால் வரட்டும். அந்த ரீதியிலே அங்கே அது மூன்று பிள்ளைகளும் சொல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. வாசிங்கள். நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. எல்லாருக்கும் தெரிஞ்சது. எப்படி சூடாக்குகின்ற 7 மடங்கு வெப்பம் அதிகமாகி போய்விட்டது. வெப்பத்தை அவ்வளவு பெரிய மூர்க்க கோபத்தை வந்துவிட்டார். 7 மடங்கு சூடாக்கினார் சொல்லும் பொழுது அவ்வளவு தூரத்தில் அவருக்கு கோபம் வந்திருக்க வேண்டும், மூர்க்கம் வந்திருக்க வேண்டும். தன்னை மதிக்கவில்லை, தன்னை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, தன்னை ஒரு உதாசீனம் செய்கின்றார். யாருக்கு முன்னால் செய்கின்றார்? யாருக்கு முன்னால்? ஜனங்களுக்கு முன்னால, அதிகாரிகளுக்கு முன்னால சொல்லும் பொழுது எங்களுக்கு கண்ட ஒரு மனுஷனுக்கு முன்னால், அனைவருக்கு முன்னால எங்களுக்கு வேடம் பேசினால் எங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்க, எப்படி இருக்கும்? அங்கதை நிறுத்தி பார்க்க, ஒவ்வொரு சம்பவத்தை நாம் நிறுத்தி பார்க்க வேண்டும். அவ்வளவு தூரத்துல அவனுக்கு அவ்வளவு கோபம் இருக்கும். மக்களை அவரை ராஜாவை மதிக்கவில்லை. கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்த்துக் கொண்டார்கள். அங்கே நடந்த சம்பவத்தை விளக்கி காட்டுகின்றார்.
அப்ப இதையும் அங்கே தீமைக்கு கண்டார். இன்னும் அப்போஸ்தலர் 14:19 மாசம் 19-21 மாசங்க லிஸ்ட்ரியா. பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்துக்கொண்டு போனார்கள். போதும் அங்க போனார்கள். பிற்பாடு ஆக்க போன எழுதி நடந்து கொண்டு இது எல்லாவற்றையும் தீமைக்கு கண்ணாக கண்டவன். தாங்கள் இவ்வளவு நடத்த இவ்வளவு என்னை குறித்து இவ்வளவு தூரம் நீ அறிந்திருக்கின்றாய், அப்ப விரிவாக காட்டுகின்றார். இப்ப அடுத்த வசந்த வாசிங்க. இப்ப தீமைக்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கேயும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதில் நிச்சயே துன்பப்படுவோம். இன்றைக்குள்ள சத்தியம் என்ன சத்தியம்? இன்னைக்கு அதே நீ உணர்ந்து கொள்ளுங்கள். துன்பப்படுவீர்கள், ஆனால் துன்பப்படுவோம். ஆனால் துன்பங்களை மேற்கொண்டார். துன்பத்திலிருந்து தேவன் விடுதலை வளர்ந்து வர்ற தீமைக்கு சொல்லுகின்றார். தான் எப்படி ஒரு பிள்ளையை தேவ பக்தி உள்ள பிள்ளையாக, தேவ வைராக்கியம் உள்ள பிள்ளையாக, தேவனுக்குள் நிலைநிற்க வேண்டிய பிள்ளைகளாக கடைசி காலத்திலே இருக்கிற சம்பவங்கள் இருந்து தற்காத்து வழிநடத்துவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த வசந்த வாசிங்க. பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். இதுல ரெண்டு சம்பவத்தை சொல்லி காட்டுறார். மோசம் போக்குறவர்கள், போகிறவர்கள். ஒரு மோசம் போக்குவார்கள், மோசம் போவார்கள். அப்ப இப்படியான சம்பவத்திலிருந்து நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் திருவசனம் எங்களுக்கு தேவை, வேதம் எங்களுக்கு தேவை. அதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டு வேத படிப்பையும் பலவிதமான காரியங்களையும் செய்வது காரணம் என்றால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க நேரமில்லாவிட்டால், வேதம் தியானிக்க நேரமில்லாவிட்டால் அவர்கள் யார்? கற்பிகள் தான். அதை எப்படியாவது எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, அடுத்த வருஷம் வாசிங்க. நீ கற்று நிச்சயத்தை கொண்டவர்களில் நிலைத்திரு. நீ இப்ப உங்களை பார்த்து எனக்கு ஒரு கேள்வி. நீ இப்ப அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீ கற்று கொண்டதுல நிச்சயத்துக்கொள். யாரிடத்தில் கற்றுக்கொண்ட? இந்த சில டக்குன்னு சொல்லணும் பவுலட். கொஞ்சம் தெளிவாக இருக்கிறபடியா நான் பாராட்டணும். நான் கற்றுக்கொண்டதை குறித்து நான் சிந்திக்கிறேன். சின்ன வயதில் எங்களுக்கு நீங்கள் அப்படி பழகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் போனோன்னா ஆனா எழுதி பழக்குவார். எனக்கு கைகளை பிடிச்சு, உங்களுக்கு அனுபவம் இருக்கா? இருக்குதானே? எழுதி பழக்குவார்கள். ஆனா அவன் தான். அதே போல அப்படிதான் நான் பார்க்கிறேன். பாட்டியும் தாயும் விசுவாசம் உள்ள குடும்பம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். எப்படி தன் பிள்ளைகளை உலக அறிவுக்கு வளர்த்தெடுக்கிறதுக்கு பிரயாசப்படுறார்களோ அதே போல ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். வளர்த்தெடுத்தால்தான் இந்த கொடிய காலத்திலே, கொடிய கடைசி நாட்களிலே, கொடிய நாட்களிலே வரும் துன்பங்கள் துயரங்களுக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். வாசிங்க. இன்னாரிடத்திலே கற்றுக்கொண்டா என்பது அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்பு கேட்ட ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். சிறு வயது முதல் அறிந்தவன் என்று தெரியும். சிறு வயது முதல் அறிந்தவன் கதைகள். சிறு வயது முதல் வேத எழுத்துக்கள் அறிந்தவன் முடியும். உனக்கு தெரியும்.
எனக்கு தெரியும். அப்ப ஏன் வளர்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேத எழுத்துக்கள் தெரிந்திருக்க வேண்டும். வேத சம்பவங்கள், வேதத்தில் இருக்க ஒவ்வொரு சம்பவங்களும் தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு அற்புத அடையாளங்களும் தெரிந்திருக்க வேண்டும். எந்தெந்த இடத்துல என்னென்ன காரியங்கள் செய்தார் என்று தெரிந்திருக்க வேண்டும். உவமை இல்லாத சுவிசேஷ புஸ்தகம் இது. பார்ப்போம். என்ன சொன்னீங்கள்? பார்ப்போம். ராஜம்மாணி சொல்லுங்க. நித்திரோல ஆகலாம். எத்தனை உபமை இல்லாத புஸ்தகம் சுவிசேஷ புஸ்தகம். அப்ப பாருங்க, எளிதில் நீங்க வஞ்சிக்க பண்ணுங்க. வாழ்த்துக்கள் பொன்னியாவாலி கிறிஸ்டி. சந்தேகத்தில் நீங்க சொன்னீங்க. அழுத்தமா சொல்லலாம். அழுத்தமா சொல்லாங்க. சந்தேகம் உள்ளவன் தடுமாறும். இதெல்லாம் ஏன் கேட்கிறேன்? வேத படிப்பு மாதிரி நான் கொண்டு போய் ஏன் இதெல்லாம் கேட்கிறேன்? தேட வேண்டும், விழிப்புணர்வு பெற வேண்டும், தட்டி எழுப்ப வேண்டும், மனநிலைகளை மாற்ற வேண்டும். சிறு வயது முதல் நீங்கள் இன்னாரிடத்துல கற்றுக்கொண்டு நாங்கள் அறிந்திருக்கின்றோம். சக்தி ஆவியானவர்கள் தந்திருக்கின்றார். சத்தியத்தை போதிக்க, சத்தியத்திலே வளர்ச்சி, சத்தியத்தை கண்டித்து உணர்த்த, சத்தியத்தின் பாதையிலே நடக்க எங்கள் தேவாவியான கிருபை செய்கின்றார், உதவி செய்கின்றார், வழியை காட்டுகின்றார். வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. கடவுள் எங்க கொண்டு வந்து காட்டுறார். ஏன் அருளப்பட வேண்டும்? வேத வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட வேண்டும். வசந்த முடியுங்கள். வாச முடியுங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக ஏன் அப்படி செய்ய வேண்டும்? வேத எழுத்தெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனிதன் யார்? இல்லை, தேவனுடைய மனிதன். தேவனுடைய மனிதன் யார்? ஒருத்தர் மனிதன். நாம என்ன சந்தோஷம்? சரியா? தேவ மனிதன் யார்? அது ஒரு சந்தேகமா? தினோ தேவ மனிதன் யார்? கதை கதை வருது இல்லையா? நீ வெளியில வந்தா என்னோட பெருசா கதை பெருசாக தேவ மனிதன் யார்? பேசு. நாங்கள் தேவமனிதன். நான் ஏன் தேவனா இருக்கும்போது ஏன் அப்படி சொல்லுங்க? என்னத்திற்காக? அடுத்த வசனத்தை விட கொடுக்கின்றது. வாசிங்க. எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கு, தேவ ஆவியானவர் வார்த்தைகள் தந்தது உபதேசத்துக்கு மட்டுமல்ல. அடுத்த சொற்பதம் கடிந்து கொள்வதற்கு, உபதேசத்துக்கு மட்டுமல்ல, கடிந்து கொள்வதற்கு. ஏன்? சீர் போட வேண்டும், சீரத்தை தொட வேண்டும். கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும். ஆகினால் ஒருவன் வஞ்சிக்க கூடாது. அதுதான் கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும். கடைசி வசனத்தையும் இந்த முதல் வசனத்தையும் சேர்த்து பாருங்கள். கொடிய காலம் வரும். ஆவியெல்லாம் உபதேசத்திற்காகவும், கடிந்து கொள்வதற்காகவும், சீர்படுவதற்காகவும். வாசிங்க. நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருப்பதற்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வேத வார்த்தைகளை படித்திருக்க வேண்டும், கற்றிருக்க வேண்டும், மேலிருந்து கீழிருந்து மேலாக அறிந்திருக்க வேண்டும். எந்த கோணத்திலும் எந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். சாத்தானுடைய ஆண்டவர் இயேசுக்கு யுத்தம் செய்த போது, அதாவது அவர்கள் வார்த்தையை அவர்கள் சோதிக்கும் போது, அவர்கள் வார்த்தையிலும் வாழத்தான் தேவன் யுத்தம் செய்தார். அப்ப உங்களுக்கும் எனக்கும் சோதனை வரும் பொழுது நாங்கள் ஜெயிக்க வேண்டுமாக இருந்தால், இந்த கொடிய காலத்தில் ஜெயிக்க வேண்டுமா இருந்தால் வார்த்தை இருக்க வேண்டும். வார்த்தை இல்லாதவன் கிறிஸ்தவன் இல்லை. வார்த்தை இல்லாத சபை அல்ல. ஒவ்வொரு வார்த்தைகளையும் சீர்தூக்கி பாருங்கள். ஆகவேதான் எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8 10 மட்டும் வாசி பாருங்க. அதை நற்கிரியை செய்ய, நற்கிரியினால் ரட்சிப்பல்ல, ரட்சிக்கப்பட்ட பிற்பே நற்கிரியை.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. அவருடைய ஈவினால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த நோக்கம், அவர் ரட்சிக்கப்பட்ட நோக்கம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் நானும் தயாராக வேண்டும். வாசிங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எங்களை பார்த்து நாங்களே கேட்போம், நான் நற்கிரியை செய்கிறேனா? ராஜமாவன், நற்கிரியை செய்கிறீங்களா? சொல்லுங்க. ஓம் இல்ல, என்ன நற்கிரியை செய்றீங்க? என்ன நற்கிரியை செய்றீங்க? அஜிதா என்ன நற்கிரியை செய்றீங்க? தினோ என்ன நற்கிரியை செய்ற? என்னப்பா என்ன நற்கிரியை செய்ற? அது எந்த விதத்துல பார்க்க வேண்டும்? ஒரு ஆளுக்கு உதவி செய்ய நற்கிரியை மாதிரி தான். ஒரு ஆளுக்கு உதவி செய்ய பேரா சொல்லலாம். நட்கு அதானே. வஸ்திரம் இருந்தேன், வசனம் முடி, வஸ்திரம் கொடுத்தேன். உணவு இருந்தேன், உணவு தந்தேன். வைத்தியசாலை நோயாய்ப்பட்டிருந்தேன். நற்கிரியை உலக மக்கள் செய்ய மாட்டார். பிரதி பலன் எதிர்பார்க்காமல் செய்வது நற்கிரியை. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் செய்வது. உலகத்தான் ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பலனை எதிர்பார்க்காமல் செய்தவர். கடவுள் எங்களுக்கு விதமான ஒரு காரியத்தை தருகின்றார். கடைசி காலத்தில் நிற்கின்றோம். இன்றைக்கு எல்லாரும் சொல்வார்கள், யுத்தம் அங்கு இந்த அநேக விசுவாசம் இருக்கிறார். மூன்றாவது உலக போர் வரப்போம். வருமா? வரும். எப்படி சொல்றீங்க? வேதத்தை மயமாக சொல்லு. தவறான உபதேசம். அது போத்திரகாரம். 24ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்பார்கள். மத்திய சுவிசேஷ புத்தகம், யுத்த செய்திகளை கேட்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காலத்துல சபை இருக்குமா? இல்ல, உபத்திரகாலம். கடைசி காலம். அதுக்கு முடிவாங்க. இன்றைக்கு மூன்றாவது உலக யுத்தம் வந்தா உலகம் அழிஞ்சு போகும்னு சொல்வார்கள். ஆனா உலகத்துல மூன்றாவது யுத்தம் அழிக்காத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கந்தல நெருப்பால் உலகத்தை அழிப்பார். அது முதல் அழிக்கிறது எது? பேதுரு புத்தகத்துல பார்க்கின்றோம். உலகத்தை அழிக்கிறது இல்ல. முதல் உலகத்தை எதிர்ப்பு அழித்தார். என் தவறா இல்ல சொல்லுங்க. இப்போ நாங்கள் அதற்கு நாம் ஆயத்தம் வைப்போம். நான் கடைசி ரெண்டு பேரும் புத்தகத்தில் வேணும் நினைக்கிறார். ரெண்டு பேரும் புத்தகம் மூன்றாவது வாசிங்க. பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் முதல் வானம் அளிக்கப்படும் என்பது 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒன்று பேர் இல்ல அது தப்பு. வானம் அதிகம் பண்ணுறதுக்கு வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் படபட என்று அகன்று போகும். இப்ப எது முதலையும் வானம். அதாவது அந்த வசனத்தை நான் சொல்லுவேன். இந்த உலக யுத்தத்தில் உலகம் மூன்றாவது யுத்தம் அதுக்கு ஏற்றுக்கொண்டு நான் இல்லைன்னு மறக்க இல்லை. அதெல்லாம் அழிக்க முடியாது. அழிப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முதல் வானம். அடுத்த வாசிங்க. பூதங்கள் வெந்து உருகி போகும். கந்தக நெருப்பால் உருகி போகும்.
பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்தாயிற்று. இதெல்லாம் எங்களுக்கு வசனம் இல்லாதான் மற்ற உலக மக்கள் சொல்றது போல நாங்களும் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். கடவுள் தெளிவான வார்த்தையை தந்திருக்கின்றார். கடவுள் தான் பூமி என்று இதை அழிப்பார், மாற்றுக்கருத்து. அப்ப அவர்கள் இவ்வளவுதான் யுத்தம் செய்தாலும் அழிக்க முடியும். தேவனுடைய தீர்மானம் தான் நிறைவேறும். அதுக்கு முந்தி நாங்கள் இருக்க மாட்டோம். தேவனுடைய ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படும். பிற்பாடு உபத்திரகாலம், அந்த உபத்திரகாலத்துக்கு அகப்பட்டு விட்டுறாயோ, நானும் நீங்கள் உபத்திரகாலத்துக்கு அகப்பட்டால் மிக 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 கொடியது. ஏன் கொடியது? இப்ப இல்லாத சுகமும் ஆளுகிறோம். அப்ப இந்த மாதிரி இருக்கு. உபத்திர காலத்தில் எப்படி இருக்கும் சொல்லுங்க? உபத்திர காலத்தில் என்ன இருக்கு? முத்திர போட்டவர் மட்டும்தான் வாங்கலாம். பிள்ளைகளும் மனைவி கத்துவால், சௌரங்கள் கத்தும், பசி பசிகள். என்ன செய்வீங்க? என்ன செய்வோம்? சரி, இருக்கிறோம், முத்திரியாக ஊற்றி போட்டு சாப்பிடுவோடு அந்த சூழலுக்கு போகாதபடி இப்பவே நாங்கள் மனம் திரும்பி எங்களை நாங்கள் சீர்நோக்கி பார்த்து ஆண்டவருடைய வருகையின் போது மறுபட ஆயத்தப்படுவோம். இல்லை என்றால் பிற்பாடு துயரங்கள் அல்லது முத்திர ஊற்றி போட்டு சாப்பிடலாம். அதிலும் கூட நித்திய அக்கினியில புகை போக வேண்டிய வரும். எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை நாங்களே அதை தீர்மானித்துக் கொள்வோம். அவருடைய ரகசிய வருகையின் போது சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுற போது நீங்கள் நானும் அவரோடு இணைவோம். எப்படி இணைவோம்? எப்படி இணைவோம்? ஒன்று யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 1ஆம் வசனமும் நினைக்கிறேன். வாசிக்க புண்ணியவாணி டக்குனு வாசிங்க. தினவண்டியா அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, எங்களுக்கு சொல்றார், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் ஒன்று தெரியும். என்ன ஒன்று தெரியும்? வாசிங்க முடியும். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவரை போல நாங்கள் மாறும். ஒப்பண்டால் அதாவது அவருக்கு சாயலாம். சரியா? ஒப்பா இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்கு. அப்ப அப்போஸ்தலர்களே கூட வெளிப்பாடு பெற்ற அப்போஸ்தலன் யார்? நீங்க சொல்றீங்க யோவான் சொல்றீங்க, ஒரு சிலர் பவுல் சொல்றீங்க. யோவான் தான் மாற்றுகிறீங்க என்றால் எல்லா ரகசியமும் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் கொடுக்கப்பட்டது? அது எனக்கும் உங்களுக்கு பிரியோசனம். ஏன் அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுலுக்கு இவ்வளவு வெளிப்பாடு கொடுத்தது காரணம் என்ன? மார்பில் சாய்ந்திருந்தா பற்றி போகாது. அன்பு. நீங்களும் நானும் இயேசுவில் அன்பாக இருந்தால் என்ன வெளிப்பாடு இருக்கிறார்? யார் ஒருவன் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறானோ அவனுக்கு தேவனின் வெளிப்பாடு இருக்கிறார். அதுக்காக இந்த கேள்வி கேட்டான். என்ன தினம் என்ன நீ பேசாம என் கோமன் அப்புறம் பேசாம என்னில் இயேசுல யார் அன்பா இருக்கிறீங்களோ அவர்களுக்கு கூட வழிபாடு வரும். பட்சமாதமே இல்லை. மாறு சார்ந்தது உண்மைதான். அதுக்காக மட்டுமல்ல, யோவான் தேவனிடத்தில் அன்பா இருந்தால் நாங்களும் நீங்களும் தேவனிடத்தில் அன்பா இருக்குமா இருந்தால், இந்த மனவாட்டி தேவனில் அன்பா இருக்குமா இருந்தால் தேவன் இன்னும் வெளிப்பாடு தருவார்.
இன்னும் அவர் வெளிப்பாடுகள் தந்து அவர் வரும்பொழுது அவர் இருக்கும் வண்ணமாக நாங்களும் மருவப்படுவோம். அதற்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். ஆகவே கடைசி நாட்களிலே கொடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித அன்பு தனிந்து போய்விட்டது. சுபாவ அன்பில் தற்பிரியர் வாழ்கிறார்கள், கொடூரமான ஆட்கள் வாழ்கிறார்கள், புறமுதுவர் வாழ்கிறார்கள், பண ஆசைக்காரர் வாழ்கிறார்கள், பணப்பிரியர்கள் வாழ்கிறார்கள், துரோகியர் வாழ்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம் இல்லாமல் பரவாயில்ல, அந்த விசுவாச கூட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த கூட்டத்திலிருந்து தேவர்களை காத்து வழிநடத்த வேண்டுமாக இருந்தால், தேவனத்தில் அன்பாயிருந்து தேவனுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருப்போமா இருந்தால் தப்பித்துக் கொள்வோம்.